வணக்கம் நண்பர்களே. குறைவில்லாத கல்வி செல்வத்தை வாரி வழங்கும் ஸ்ரீ யோக ஹயகிரிவரை பற்றி இந்த அத்தியாயத்தில் அறிவோம். இக்கோவிலானது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள செட்டி புண்ணியம் என்ற ஊரில் உள்ளது. இக்கோவில் உள்ள இடமானது அக்காலத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியாக இருந்தது. இப்பகுதியை நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுக்க காரணம் ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்து கடவுள்களின் சிலைகளை பாதுகாக்கவே. இக்கோவிலில் பல புகழ்பெற்ற ஊர்களில் உள்ள விக்கிரங்கள் இங்கு கொண்டு வந்து மறைத்து வைக்கப்பட்டன. இதை பற்றி வெளியில் தெரிந்தால் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தினால் அதை பற்றி ரகசியமாக வைத்திருந்தனர். காலப்போக்கில் செட்டி புண்ணியத்தில் மறைத்து வைத்திருந்த பொற்கரிய தெய்வ பொக்கிஷங்கள் பற்றி தெரியாமலேயே போய்விட்டன. இந்த ஆலயத்தில் அருளும் ஹயகிரிவர் 4 திருக்கரங்களுடனும் சங்கு மற்றும் சக்கரத்தை கையில் ஏந்தியபடி யோக நிலையில் வீற்றிருக்கிறார். இக்கோவிலின் சிறப்பு வழிபாடானது வெற்றிக்காக போராடுபவர்கள், குறிப்பாக மாணவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தங்களின் படிப்பு சம்பந்தமான பொருட்களை மூலவரின் காலையில் வைத்து பூஜை செய்து வாங்கி செல்கின்றனர். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியவர்கள் இங்கு மீண்டும் வந்து இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்தும் வஸ்திரம் சாஸ்தியும் வணங்குகின்றார்கள். இக்கோவிலில் உள்ள ராமரின் கணுக்காலில் கயிறானது கட்டப்பட்டுள்ளது. அது தாடகை வதத்தின் போது விஸ்வாமித்திர முனிவரால் கட்டப்பட்டதாக தலப்புராணம் கூறப்படுகின்றது. இக்கோவிலானது செங்கல்பட்டில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கோவிலானது காலை 7:30 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். புதன், சனி, ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் கோயிலானது அதிக நேரம் திறந்திருக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.